ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம இந்த லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய டேவான் ஜேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளேயரை நம்ம வாங்கியிருந்தோம். பிவான் ஜேக்கப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ஐயோட நியூ சூப்பர் ஸ்டாராக 16 பாலில் 39 ரன், அதுவும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்ரீலங்கன் டீமுக்கு எகென்ஸ்டாக அடிச்சு ஸோ வேறு லெவலில் வந்துட்டு மாஸ்க் காட்டியிருக்கிறாரு. டீம் வந்து 94 ரன் கால் ஆயிருந்தாலும் அதில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி ஆப்ஷனில் தான் எம்ஐ வந்து அவர் வாங்கினாங்க. ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக இவர் வந்து மாஸ்க் காட்டினது அதுலேருந்து ஒரு வாரம் ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிவான் ஜேக்கப்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் தரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக T20 சீரியஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவான் ஜேக்கப்ஸை இப்போ வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்துட்டு T20 டெபு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. ப்ளஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் இருக்கிறாரு. தலையை வந்து 16 பாலுக்கு 39 ரன்னு, 2 பவுண்டரி 4 சிக்ஸர்னு போட்டு பொழந்துட்டார். ஒரே ஓவரில் 2 பவுண்டரி 3 சிக்ஸர் அப்படிங்கிறது ஒரே ஓவரில் அடித்தார். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி உருவெடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு லோக்கல் டொமஸ்டிக் டேலண்ட்டு. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சைடில் வந்துட்டு நமக்கு ஒரு பேக்கப் ஃபினிஷர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு அவரை வந்து நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்டர்நேஷ்னல் சைட்லேயும் வந்துட்டு தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாசாக வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நியூசிலாண்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் தான். ஏன்னா நியூசிலாந்து டீமுக்காக வந்துட்டு அவர் ஆடும்போது கண்டிப்பாக இன்னுமே நிறைய விஷயங்களில் அவர் வந்து உள்ளே கொண்டு வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம், இப்போது நம்மளுடைய இந்தியன் டீமோட WTC பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம். WTCயோட பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போ 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா தான் டாப் 2ல் இருக்காங்க. இதில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக வந்துட்டு WTCயோட ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது டீம் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சாதகமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாகிஸ்தான் நினச்சா இந்தியன் டீம் உள்ளே போக முடியும். பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா எகென்ஸ்டாக 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் வந்து ஆட போகிறாங்க. அந்த 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரை பாகிஸ்தான் வந்து வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு வந்துட்டு பறி போயிடும். அதே நேரம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மட்டும்தான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப். 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்சை வின் பண்ணி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கூட விளையாட போகிற 2 மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நம்ம 2 உள்ள வந்துடலாம். இதில் நம்ம ஸ்ரீலங்காவோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு மேட்சை வின் பண்ணி ஒரு மேட்ச் லூஸுங்கிற மாதிரி போனாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வெளியே கிளம்பிடுச்சுன்னா ஸோ நம்ம ஏதோ ஒரு பொசிஷனில் ஃபைனல்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வெளியே போகிறது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. பாகிஸ்தான் வந்துட்டு எப்படி ப்ரோ சவுத் ஆஃப்ரிக்காவெல்லாம் வீழ்த்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிஐயில் அது சாத்தியமாயிருக்கு. ஓடிஐயில் பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவை அவங்க சொந்த மண்ணிலே வச்சு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட சொந்த மண்ணிலே வச்சு ODI சீரிஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இதை மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்துட்டு எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கு. ஸோ பாகிஸ்தான் கையில் தான் இப்போ இந்தியாவோட WTC அந்த ஒரு விஷயமே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.